நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. இப்போது ஜூன் மாதம் இதில் முக்கியமான 2 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். 4 விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜூன் மாதத்தில் மெயினாக சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனிக்கு 4வது வீட்டில், அதாவது ஜூன் 15 ஜூலை 15 வரலாம். அப்போ சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி சூரியன் கேந்திரத்தில் இருந்தால் யாராக இருந்தாலும் அரசு அதிகாரம் சிறப்பானதாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும், பவர் கிடைக்கும். அப்போ அரசாங்க உத்தியோகமாகட்டும், ஜாப் ஆகட்டும், அல்லது அரசாங்கத்தால் வரக்கூடிய அனுகூலங்கள், சப்போர்ட் ஆகட்டும், இதெல்லாம் அரசாங்க வேலைகள் ஆகட்டும், இதெல்லாம் ஈஸியாக நடக்கும். அரசாங்க பதவிகள் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன நமக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு அந்த பதவிகள் கிடைக்குமா? அரசாங்கத்தால் வரக்கூடிய பதவிகள், பொறுப்பு, இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்குது. நல்ல ஒரு நேம், ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. இருக்கக்கூடிய அது குடும்பத்தில் இருக்கட்டும், ஃபேமிலி சர்க்கிளில் அல்லது வெளியில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் விலகும். வீணாக என்ன ஒருத்தர் அவப்பெயர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க சாமி. அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள், வீண்பழி அபமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே, ஆனால் அவப்பெயர்கள் விலகும். இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்ற பொழுது மிகுந்த உயர்ந்த ஒரு தன்னம்பிக்கை கூடும், தைரியம் அதிகரிக்கும். எதையும் நம்ம கடந்து வரலாம், சந்திக்கலாம், பார்க்கலாங்கிற தைரியம் கூடும். அதே போல கடகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை, இது மிகப்பெரிய பண வரவுக்கான காலம். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு தெரியும், வெள்ளி, அதே போல் குரு பகவான் தங்கம், உலோகத்தில் உலோகமாக பார்க்கின்ற போது செவ்வாய் காப்பர். அப்போ குரு பகவான் தங்கம், சுக்கிரன் வெள்ளி, சில்வர். அப்போ தங்கமும் வெள்ளியும் ஒன்று சேரும்போது என்னங்க அர்த்தம்? அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு வருமானம், அது ஒரு சேமிப்பு, அது ஒரு புதையல். அப்போது இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ புதையல் கிடைக்குமான்னு அர்த்தம் கிடையாது. உடனே நம்ம ஆளுங்கள்லாம் நமக்கு புதையல் கிடைச்சிருமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வருமானம் சிறப்பாக இருக்க போது, வருமானத்திற்கான அதிர்ஷ்டம் துவங்க போது, ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படியெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதோட கூட மெயினாக பிள்ளைகளுடைய படிப்பு, ஏன்னா இந்த ஜூன் மாதம் மெயின் அதுதான், படிப்பு, பரீட்சை, என்னெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, குரூப் எக்ஸாம்லேருந்து நீட் எக்ஸாம்லேருந்து என்னெல்லாம் பரீட்சையில் எப்படி இருக்க போகிறாங்க பிள்ளைங்களுக்கான வேலை வாய்ப்பு, வருமானம் உயர்வு, அதாவது ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, ஜாப் சேஞ்சு, திருமணம். அப்போ எல்லாமே உங்கள் பிள்ளைகளை பற்றிய விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறதால பிள்ளைகளுக்கு தேவையானது. அவங்க உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். 10th படிச்சிருக்கான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? +2 முடிச்சிட்டான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? ஸோ கல்வி, மாணவ செல்வங்களை, அதோட கூட மிடில் ஏஜ் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். மகர ராசி சார், ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரன். குருன்னு சொல்லிட்டாலே அவங்க ஆசான், வாத்தியார், டீச்சர், டியூஷன் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க, ஞானபீடம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவங்க, 10 பேருக்கு உதவி செய்யக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, மெடிடேஷன் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸர்ஸு, எஜுகேஷன் செக்டரில் இருக்கக்கூடியவங்க, மடாதிபதிகள், இது எல்லாரும் அதில் குருமார்களில் வந்துடுவாங்க. மெயினாக இங்கே எது மடாதிபதிகளாக இருந்தாலும் கூட அவங்க எதை சொல்லணுங்க? அறிவு என்பது தான் உண்மையான வளர்ச்சி, உண்மையான ஒளி. அறிவு என்பது தான்
உண்மையான ஒளி. இப்போ அறிவு வளர்ந்ததுன்னா எல்லாமே வளர்ச்சி அடையும். அப்போ மகர ராசி என்பர்களே, இருள் நீங்கக்கூடிய தருணம். வெளிச்சம் வந்ததுன்னா இருள் போயிடும். அப்போ மகர ராசி என்பர்களே, எதெல்லாம் உங்களுக்கு இருட்டாக இருக்கோ, எனக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல சாமி, நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை, அடுத்தடுத்த விஷயங்கள் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குதுன்னு கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, அல்லது அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது சாமி வாழ்க்கை, ஒரு முன்னேற்றமே இல்லை, முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு கஷ்டப்படக்கூடியது. அப்படி இல்லைன்னா எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன் சாமி, ஒரே தடை, எதையுமே செய்ய முடியல, ஒரு தடையாகவே இருக்குது அப்படி. அப்போ தடைகளாக இருக்கலாம், முன்னேற்ற தடைகளாக இருக்கலாம், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், வருமான தடைகளாக இருக்கலாம், வேலை தடைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் வரக்கூடிய தடைகளாக இருக்கலாம். அப்போ எந்த இடத்தில் தடைகள் இருந்தாலும் தடைகள் உடையும், கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. தொழில் சிறப்பாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறேன், நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறேன், நான் கஷ்டப்படுறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். அவசியம் இல்லை சார், நீங்கள் நல்லா இருக்கீங்க சார், உங்களுக்கு கால நேரம் நல்லா இருக்குது, அப்போ ஏன் எனக்கு அந்த கஷ்டம்? எடுங்க உங்கள் ஜாதகத்தை பார்ப்போம். தலையெழுத்து இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணும். நல்ல நேரம், மகர ராசிக்கு நல்ல நேரம் நடந்து கொண்டு இருக்குது. இது மகிழ்ச்சியான நேரம், ஜெயிக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். அப்போ எடுங்க உங்கள் ஜாதகத்தை, அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். அதே போல் மாணவ செல்வங்களுக்கு, நம்ம இன்ட்ரோவில் சொன்னதை போல் மாணவ செல்வங்களுக்கு அற்புதமான கால நேரம். பையன் 10th முடிச்சிருக்கான் சாமி, என்ன குரூப் பண்ணலாம், ஃபஸ்ட் குரூப்பா செகண்ட் குரூப்பா, என்ன குரூப் எடுக்கலாம், +2 முடிச்சுட்டான் சாமி, என்ன மாதிரியான இது எடுக்கலாம், நாம் டிகிரி எடுக்கலாம், இன்ஜினியரிங் எடுக்கலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாமா, மெடிக்கல் கொண்டு போகலாமா, மாணவ செல்வங்களை பற்றிய படிப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட கேள்விகள், முடிவெடுக்க வேண்டிய, ஜாதக ரீதியாக முடிவெடுக்க வேண்டிய தருணம். அதே போல் மாணவ மாணவிகள் நீட்டு போன்ற எக்ஸாம் 2 வாட்டி எழுதிட்டான் சாமி, இது 3வது வாட்டி எழுதுகிறான். பாப்பா 3வது வாட்டி, பாப்பா ரொம்ப கஷ்டப்படுது சாமி, உட்காந்து படிக்கிறது சாமி, ஜெய் நீட்டு, இன்னும் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கலாம், கவுன்சிலிங் எக்ஸாமாக இருக்கலாம், பரீட்சைகளாக இருக்கலாம், குரூப் எக்ஸாமாக இருக்கலாம், குரூப் 1 குரூப் 2 ஆர்ஆர்பி, அப்படி இல்லைன்னா பேங்க் செக்டருக்கான எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம், அதே போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதுக்கான உயர் படிப்புகள், அதுக்கான சம்மந்தப்பட்ட எக்ஸாமாக, என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக, சிஏ, ஐசிடபிள்யூ, அப்போ பரீட்சை என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கலாம். பரீட்சைகள் சிறப்பானதாக இருக்கும், மாணவ மாணவிகள் வெற்றி பெறுவது உறுதி. நல்ல குரு பார்க்குறாரு. சுமாராக படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட பரீட்சையில் சுமாரான மார்க் எடுத்து கொஞ்சம் பணம் கட்டி பையனை நீங்கள் அப்படியே பிள்ளைய தேத்தி கொண்டு வந்துடலாம். நீங்கள் எதை பார்க்கணும்? இப்போ நான் பையனை பொண்ணை பசங்களை வெளியில் அனுப்பலாமா? ஒரு 3 வருஷம் வீட்டை விட்டு வெளியில் இருப்பாங்க, போனால் ஜாக்கிரதையாக படிச்சுட்டு எந்த பாதிப்பும் இல்லாமல் என் குழந்தை வீட்டுக்கு வந்துடுமா? இதை தான் நீங்கள் யோசிக்கணும், இதை தான் நீங்கள் கேள்வியாக கேட்கணும். கம்ப்ளீட்டாக படித்து முடிப்பானா, படித்த உடனே வேலை கிடைக்குமா, அங்கேயே இருப்பாங்களா? அப்போ மாணவ செல்வங்களை பற்றிய கேள்விகள், படிப்புக்கு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்குமா, படிப்பை முடிச்சுட்டான் சாமி, அடுத்தது வேலைக்கு அனுப்பலாமா, கல்யாணம் பண்ணலாமா, பொண்ணு பார்க்கலாமா, மாப்பிள்ளை பார்த்துடலாமா, இப்போ ஒத்துக்க மாட்டேங்குது சாமி அது. அப்போ இது போன்ற பிள்ளைகளை பற்றிய கேள்விகள், பசங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸு, மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம், பொண்ணுக்கு இப்படி இருக்குது சாமி உடம்பு, நாம் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, பிள்ளைகளை பற்றிய கேள்விகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நல்லது நடக்கும். அப்போ பசங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? எடுங்க, பசங்களுடைய ஜாதகத்தை எடுங்க, நல்லது நன்மை தீமைகளை பார்த்துடுவோம், நல்ல வழிகாட்டுவோம், பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு சிறப்பான வாழ்க்கைக்கு நல்லதொரு வழியை காட்டுவாள் வாராகி. அப்போ பிள்ளைங்க சிறப்பானதாக இருக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும், குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவியுடைய
பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சண்டை சச்சரவு குறையும், மன நிம்மதி அதிகரிக்கும். மகர ராசி நேயர்களே,